guys, welcome back to my channel என் சமையலறையில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. தேவையான பொருட்கள் சொரக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், புளி, பச்சை மிளகாய். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே கடாயை வைக்கணும். கடாயை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காயை போடுறோம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றுறோம். ஊற்றி முடித்தோடனே சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் சைஸ் புளி, ஒரு 4 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இதுவும் சட்டுன்ட்டு பண்ணுற ரெசிபி தான். இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், இந்த காய்க்கு தேவையான அளவு. அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சீரகம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இதெல்லாம் தான் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ தாளிக்க ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். நல்லா வதக்கின பிறகு இந்த வெங்காயம் வேக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கணும். வதக்கின உடனே பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதும் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையே வதக்கின உடனே சீரகம் போட்டுக்கலாம் கடைசியாக. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த காய்கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோன்னா சொரக்காய் கடையல் ரெடி. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.